வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ப ஏஆர் ஜீவா இயக்கத்தில வெளிவந்திருக்க லாக்டவுன் திரைப்படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, அனுபமா வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட், லிவிங்ஸ்டன் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ம் என்.ஆர். ரகுநந்தன் இதுக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த லாக்டவுன் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங்ஸ்டனோட மகளா அனுபமா. இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அ அனுபமா வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில தான் அவருடைய தோழி ஒருவர், உனக்கு ஒருவர அறிமுகப்படுத்துனா, அவர் கண்டிப்பா வேலை வாங்கி தருவார்ன்னு சொல்லிட்டு ஒரு நைட் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவரே எதிர்பார்க்காம சில அசம்பாவிதங்கள் நடக்குது. அ அதுலேருந்து அவர் எப்படி வந்து வெளியில வராரு. அந்த சமயத்தில தான் லாக்டவுனும் வருது. ஸோ இதெல்லாம் மீறி வீட்டுக்கு தெரியாம இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிய வராங்கன்றது தான் இந்த லாக்டவுன் படத்தோட கதை. அனுபமா வந்து உண்மையிலேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. சூப்பரா. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே வந்து அவங்க தான் படத்த தாங்குறாங்க. சில முற்போக்கான கருத்துக்களும் இருக்கு. முதல் பாதி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு விறுவிறுப்பா போகுது. ஆனா 2ஆம் பாதியில வந்து நம்மளுக்கு கதையில வந்து திரைக்கதையில தொய்வு இருக்கு. கொஞ்சம் லேக்கிங் இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க குடுத்த நடிப்பு எல்லாருமே ஓரளவுக்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. இதுக்கு இசை இசை பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஆவரேஜான இசை தான். ஏன்னா, இதில வந்து பாடல்கள் இல்ல. ஒரே ஒரு பாடல்கள் தவிர பாடல்கள் எதுவும் இல்ல. அதனால இசை ஓகே. ஒளிப்பதிவு அது இல்லாம நம்ம லாக்டவுன்ல ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. அத இன்னும் கூட பெட்டரா காட்டியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓரளவுக்கு இம்பாக்ட் குடுக்குது அந்த கிளைமாக்ஸு. பட் இருந்தாலும் இந்த கிளைமாக்ஸு வந்து வேற மாரி கிளைமாக்ஸ் குடுத்துருக்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி சொல்லிட்டு இயக்குனர் வந்து டைட்டில் கார்ட்ல போடுறாரு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த பெண்கள் பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே ஒரு ஒரு 16+ மேல இருக்கிறவங்க எல்லாமே இந்த படத்த பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜான மூவி தான். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. ஆனா இதில வந்து ஒரு விஷயம் இல்ல என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்லாம் எதுவும் இருக்காது. சண்டையோ, பாடல்களோ எல்லாம் எதுவும் இல்ல. ஸோ அது விரும்பாதவங்க கண்டிப்பா இந்த படத்த கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ இதே போல வேற ஒரு விமர்சனத்துல உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். சி யூ.